ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமரலாம், உட்காரலாம். Thank you Jesus. ஐயா ரொம்ப பாரத்தோட ஆத்ம ஆதாயத்தை குறித்து தான் பேசிட்டு இருந்தார் இல்லையா? இந்த நாளின் தலைப்பு அழைப்பும் அர்ப்பணிப்பும். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த சபையினுடைய மூப்பர்களுக்கும் ஐயா பாஸ்டர் ஐயாவுக்கும் எல்லாருக்கும் இருதயத்தில் இருந்த பாரத்தை கர்த்தர் வார்த்தையாய் வெளிப்படுத்துகிற நேரம். Thank you Jesus. ஐயா சொல்லிட்டு இருந்தது போல எல்லா இடத்துலையும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லையா? மத்தேயு 28:19 உட்காந்துங்கண்ணே, உட்காருங்க அண்ணே. அருமையான பாடகர் எனக்கு தெரியும், ரொம்ப அழகா பாடுவார் சஜு அண்ணன். இன்னைக்கு தான் பார்க்குறேன் கீபோர்ட்லாம் கூட வாசிப்பாருன்னு. ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசு கிறிஸ்து கடைசி என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தரேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்த வசனம் 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. போதும். ஆமென். சகல ஜாதியரையும் சீஷராக்கி. இன்னைக்கு இந்த எக்கோ மாத்திரம் கம்மி பண்ணிங்கண்ணே. எக்கோ எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல. தேங்க்யூ ஜீசஸ். தாய் ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், 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 ஜீசஸ். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே. ஆமாம், சகல ஜாதியாரையும் சீஷராக்கி. இன்னைக்கு நிறைய சபைகளில் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக மாற்றி கொண்டிருக்கிறோம் இல்லையா? விசுவாசி யாரு? வெள்ளிக்கிழமையானா ஆலயத்துக்கு வருவார். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த காரியங்கள் நீங்கள் செஞ்சு கொடுங்க, அந்த காரியங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு செபிச்சுட்டு போயிடுவார். அதுதான் ஒரு விசுவாசி. ஆனால் ஒரு சீஷன் என்பவன் யாருன்னா, எப்போதும் எல்லா வேளையிலும் 24 மணி நேரமும் இயேசுவை பின்பற்றி செல்கிறவன். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? நீங்க சகல ஜாதியாரையும் விசுவாசி ஆக்கின்னு சொல்லல, சகல ஜாதியாரையும் என்ன பண்ணணுங்க? சீஷனாக்கணும். இப்போ சீஷனாக்கணும் அப்படின்றது தான் இங்க இருக்க எல்லா மூப்பர்கள் பெரியவர்களுடைய பாரம். நீங்க எல்லாரையும் போய் எல்லாரையும் சீஷனாக்கணும், சும்மா போயிட முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய கடைசியில் இயேசு கிறிஸ்து சொல்றதான இன்னொரு காரியம் 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. அடுத்தது முக்கியமான காரியம், ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அநேகரை சீஷராக்குறதுக்கு முன்னாடி, அநேகர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை சொல்றதுக்கு முன்னாடி ஏசப்பா சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, வாசிங்க அடுத்த வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது என்னங்க? என்ன பிதா வாக்குத்தத்தம் பண்ணினாரு? இப்போ ஊழியத்துக்கு போனோன்னு சொல்லியாச்சு இல்லையா? ஆத்ம ஆதாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு எல்லாருக்கும் வாஞ்சி இருக்குது, போனோம் செய்யணும்னு. இப்போ ஏசப்பா சொல்றாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்த வசனம், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்க. ஹல்லேலூயா. பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது என்னங்க? உன்னதத்தில் வரும் பலன் என்னங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவின் அபிஷேகம். அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் ஒருத்தருக்குள்ள இல்லாம எந்த ஊழியத்தையுமே பண்ண முடியாது. உன் சொந்த பலத்தினால ஒரு ஆத்மாவையும் நம்மளால ஆதாயப்படுத்த முடியாது.
இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே நீங்க நிரப்பப்பட வரைக்கும் கொஞ்ச நேரம் தரித்திருங்க எருசலேமில். இந்த நாளில் ஆத்தும பாரத்தோடு ஜெபத்தோடு நாம் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற வேண்டிய காலங்க. அப்பதான் அவருடைய ஊழியத்தை செய்யும்படி நம்மை அவர் அளவில்லாமல் அபிஷேகிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் என்ன சொன்ன தலைப்பு? அழைப்பும் அர்ப்பணிப்பும். ஆமென். இன்னைக்கு நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தான் சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பற்றி ஒரு சின்ன கதை இல்லை, ஒரு சம்பவத்தை சொல்றேன். எங்க ஊர் வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்திலேருந்து யாருன்னா இருக்கீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் ஊரில் 1955ஆம் ஆண்டு ஒரு மருத்துவமனை தொடங்கப்பட்டது. அமெரிக்கன் லெப்ரசி மிஷனும் சிஎம்சி ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கினாங்க. அது பேர் இப்போது எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரியும்னா கரிகிரி ஹாஸ்பிட்டல்னு வாங்க. யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிகிரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. 1959ஆம் வருஷம் அதில் பால் பிராண்டுன்ற ஒரு மருத்துவர், டாக்டர் பால் பிராண்டுன்ற மருத்துவர் தாங்க சீஃபான மருத்துவராக இருந்தார். இந்த மருத்துவமனை எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது என்றால் குஷ்டரோகிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. யாருக்கு ஆரம்பிக்கப்பட்டதுங்க? ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு குஷ்டரோகிகள் தெரியும் எவ்வளவு கொடுமையான வியாதின்னு. 1955ஆம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி திரும்ப இருந்துச்சுங்க? நம்ம வேதத்தில் இருந்த காரியங்களை குஷ்டரோகினா எப்படி டீல் பண்ணணும்னு பார்த்துருங்க. ஊர்லேருந்து தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. சொந்த பிள்ளைனாலும் சொந்த கணவனாலும் மனைவினாலும் இந்த சொந்தக்காரனாலும் ஒதுக்கப்பட்டு ஊருக்கு வெளியில் ஒரு சின்ன குடிசையை போட்டு அவனை உட்கார வச்சுருப்பான். அதுதான் அந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்த காரணம். அந்த குஷ்டரோகம் வந்துச்சுன்னாவே ஒதுக்கிடுவாங்க. அவனை வேலையை யாரும் செய்யவும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க, வேலையும் கொடுக்க மாட்டாங்க, காசு கிடையாது, 4 பேர்கிட்ட பிச்சை எடுப்பாங்க, யாராச்சும் ஏதாவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய இடத்துல இந்த குஷ்டரோகிகள் இருந்ததுனால வெளிநாட்டில் வந்த இந்த மிஷினரிகளான இந்த பால் பிராண்டெல்லாம் பார்த்துட்டு இந்த குஷ்டரோகிகளுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும். ஏன்னா அது ரொம்ப மோசமான பார்த்துருப்பீங்க. அந்த நம்மளுடைய சதையே அப்படியே நம்மளுடைய உடம்பே கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிட்டே போயிடும். முதல்ல வெளியிலேருந்து கையெல்லாம் சின்ன சின்னதாக பார்த்துருப்பீங்க, விரல்லாம் போயிடும், கால் விரல் போகும், கை விரல் போகும், காது போயிடும், மூக்கு போயிடும், எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் போய் மரித்து விடுவார்கள். மோசமான கொஞ்சம் கொஞ்சமாய் தின்று தின்று சதையை தின்று தின்று உள்ள இருக்கிற உறுப்புகளெல்லாம் தின்று தின்று மனுஷனை கொன்று போடும் கொடிய வியாதி. இந்த வியாதியிலிருந்து இருக்கிற ஜனங்களை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களே, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இந்த மருத்துவர் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை தான் எங்கள் ஊரில் இருக்கிற இந்த கரிகிரி ஹாஸ்பிட்டல். என்ன பண்ணாங்கன்னா இலவசமாக எல்லா தொழுநோய் ஆளிகளை லெப்பர்சி பேஷண்ட்டுங்கள்லாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இலவசமாக பார்க்குறோன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் இலவசமாக பண்ணாங்க. ஏன்னா ஊருக்காரங்களுக்கு தெரியாது இந்த வியாதி குணப்படுத்த முடியும் என்று. குஷ்டரோகம் உள்ளவனுக்கும் தெரியாது இந்த வியாதி குணப்படுத்த முடியும்னு. ஆனால் டாக்டருக்கு தெரியும் இந்த வியாதி முன்னாடியே வந்தீங்கன்னா சரி பண்ணி சாதாரணமாக எல்லா மனுஷனை போல நல்லா ஆக்கலாம். அதனால் அந்த வியாதியில் பாதிக்கப்பட்ட எல்லாரும் வர சொன்னாங்க. எல்லாரும் வந்தாங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் மறுபடியும் ஒரு சர்வே எடுத்து பார்த்தா குஷ்டரோகிகளுடைய கணக்கு முற்றிலுமாக கம்மியாகலை. ஏன் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அந்த ஊரை விட்டே வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. அந்த நிறைய பேருக்கு வெளியில் போய் அந்த இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த முடியாத சூழ்நிலை, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதுனால ஊரிலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால நிறைய பேர் ஊருக்குள்ளே இருந்தது வியாதினால் கஷ்டப்படுறத பார்த்ததுனால இந்த டாக்டர் குழு என்ன பண்ணுச்சு, ஒரு சின்ன சின்ன குழுக்களாக ஒரு டாக்டரு, ஒரு நர்ஸு, அவங்க கூட 2-3 பேர் சின்ன சின்ன குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு கிராமமாக போனாங்க. ஒவ்வொரு கிராமமாக குஷ்டரோகி இருக்கிறாங்களா, அவங்கள நாங்கள் குணப்படுத்துகிறோம், குஷ்டரோகி இருக்குதுங்க நாங்களை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமமாக அந்த சின்ன சின்ன குழுக்களாக போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி குஷ்டரோகியை பார்த்தீங்கப்பா நீ கவலைப்படாத, இந்த வியாதினால நீ மரிப்பதில்லை, இந்த வியாதியிலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்க இந்த மருந்தை சாப்பிடு, ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்தை சாப்பிடு, பரிபூர்ணமான சுகதம் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி எல்லா கிராமமாக போய் அநேக குஷ்டரோகிகளை பார்த்து
எல்லாரையும் குணப்படுத்தினாங்க. நான் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போகும்போது 40 வருஷத்துக்கு முன்னால் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் சர்ச்சினுடைய வாசப்படியில் ஃபுல்லாக குஷ்டரோகிங்க தான் உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி கிராமமாக போய் ஊழியம் பண்ணி எல்லா குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தி இன்றைக்கி வேலூரில் குஷ்டரோகியை பார்க்கணுன்னா தேடி போகணும். என் சபையினுடைய வாசலில் ஒரு குஷ்டரோகி கூட இல்லை. குஷ்டரோகியை பார்க்குறது கஷ்டம். ஒரு காலத்தில் குஷ்டரோகியை ரோட்டில் பார்க்குறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி குஷ்டரோகியை பார்க்கறது கஷ்டம். அன்றைக்கி வெறும் குஷ்டரோகிகளுக்காகவே திறக்கப்பட்ட மருத்துவமனை இன்றைக்கி குஷ்டரோகிகள்லாம் குறைஞ்சதுனால ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஏன் இதை சொல்கிறேன்னா, குஷ்டரோகத்தை விட மிகவும் மோசமான ஒரு வியாதி, மனிதனை உள்ளிருந்து தின்று கொண்டு அவனை அழிக்கின்ற ஒரு வியாதி இருக்குது, அதுதான் பாவம். இந்த பாவத்தில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களை மீட்கும்படியாக என்னைக்கு அந்த மருத்துவ குழு ஒரு கூட்டமாக ஒரு கிராமத்துக்கு அனுப்பி, எப்பா நீ இந்த வியாதினால் செத்து போயிட மாட்ட, இந்த வியாதினால் செத்து ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை நீ உட்கொண்டினா இந்த வியாதியிலேருந்து உனக்கு குணப்படுத்தும். அன்னைக்கு எப்படி ஒரு மருத்துவ குழு போய் ஒவ்வொரு கிராமத்தில் போய் ஒருத்தர் மீட்டுச்சோ, அதே போல் இன்னைக்கு ஏசப்பாவும் பார்த்து கொண்டிருக்காரு. ஒரு மருந்து உண்டு, அது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஒரே மருந்து உண்டு, பாவத்துக்கு ஒரே மருந்து உண்டு. பாவத்தின் பிடியிலிருந்து அநேகர் என்ன பண்ணலாம் தெரியும், நிறைய பேர் தற்கொலை பண்ணி மறந்து போகிறாங்க. என் கடன் தொல்லை, என் பாவத்து நிமித்தம் இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு, என் பாவத்து நிமித்தம் நான் இவ்வளோ காரியம் கஷ்டப்படுறேன், என்னை மீட்க ஒருவருமே இல்லைன்னு சொல்லி எவ்வளோ பேர் கஷ்டப்படுற இடத்துல அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொரு குழுவாக போய் ஒரு மருந்து உண்டு, அது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஒரே மருந்துண்டு, இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி அநேகருக்கு பாவத்திலிருந்து விடுதலை தரும்படியான இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கான ஒரு கூட்டத்தை அவர் மேலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அறுவடை மிகுதி, ஆட்கள் இல்லை. இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல குவைத் தேசத்தில் எல்லா சபைகள் மேலும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த வேலையில் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையிலும் அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. அறுவடை மிகுதி, யாரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இதே போல பாவத்தின் மிகுதினால, பாவம் என்கின்ற அந்த குஷ்டரோகத்தினால தன்னைத்தானே அப்படி அழித்து கொள்கின்ற குஷ்டரோகமான பாவம் மிகுதியாய் ஒரு தேசத்தில் காணப்பட்டது. எப்போனா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதா தேசத்தில் இதே போல பாவத்தின் மிகுதி காணப்பட்டது. எடுத்துக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரையில இந்த யூதேயா தேசத்தில் உள்ள காரியங்கள், அந்த எவ்வளவு சூழ்நிலைகளை குறித்து அழகாக தேவன் பரிசுத்த ஆவியானது அப்படி எழுதி வச்சிருப்பார். நம்ம எப்படி படித்தோம், ஒரு குஷ்டரோகம் வந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும், முகத்தில் ஒரு குஷ்டரோகம், கையில் குஷ்டரோகம், காலில் குஷ்டரோகம், எல்லா இடத்துலையும் குஷ்டரோகம் வந்து எப்படி ஒருத்தன் அவதி பண்ணுறானோ, அதே போல இந்த பாவன்ற பிடியில் சிக்கிக்க அந்த யூதா ஜனங்கள் உடம்பு முழுவதும் வியாதிப்பட்டிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவன் வியாதியில் இருக்கிறான்னு உனக்கு தெரியல. ஏன்னா குஷ்டரோகம் வந்தா ஒருத்தனுக்கு வெளியில தெரியும், ஆனால் அந்த பாவன்ற வியாதி வெளியில தெரியாது. உள்ள இருக்கிறவன ஆவியும் ஆத்துமாவையும் குஷ்டரோகத்தை விட மோசமாக அரித்து கொண்டு உன்னை மரணத்துக்கு நேராய் தள்ளுகிறவர். இதுதான் சூழ்நிலை. வாசிக்கலாம், 1ஆம் அதிகாரம் ஏசாயா. யூதாவையும் எருசலேமும் குறித்து கண்ட தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதுல சுகமே இல்லைங்க. அது காயமும் வீக்கமும் நொதிக்கும் நாற்றம் எடுக்கிற ரணம் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும்
கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்குது. இதுதான் அந்த நாளில் யூதேயா தேசத்தினுடைய உள்ளான சூழ்நிலை, பாவத்தின் அப்படியே மோசமான நிலைமையை அப்படியே ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சரீரத்தை குறித்து சொல்லலை, தேசத்தினுடைய சூழ்நிலை பாவத்தினால் எவ்வளவு மோசமாய் மாறி இருக்கிறது என்று சொல்லி இந்த காரியத்தை போறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேசம் பாவத்தினால் அப்படியே சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வற்ற நிலைமை. அதனால்தான் அந்த 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வு. வெளிப்புறத்தில் நல்லா இருக்கிற, நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற, நல்லா சாப்பிடுற, நல்லா வேலைக்கு போற, எல்லா காரியங்களையும் செய்யற, ஆனா உன்னைக்குள்ள இருக்கிற உன்னுடைய ஆவி ஆத்துமாவுடைய நிலைமை எப்படின்னா மிக உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை ரணமுள்ளதா இருக்கிறது, பலவீனப்பட்டதா இருக்கிறது. இந்த காரியம் கூட தெரியாம நீ எல்லாவற்றையும் மறந்தவனாகி உன்னுடைய வெளிப்புற தோற்றத்தை மாத்திரம் அலங்கரித்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறாயே யூதேயா தேசமே என்று சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு. உள்ள இவ்வளவு மோசமா இருக்கு, ஆனா பலிகள் மட்டும் திரளா செலுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். கோயிலுக்கு போறதை விடல, கோயிலுக்கெல்லாம் நல்லா போறாங்க, நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் நல்லா போறாங்க, பலியிடுறதுல குறையே இல்லை. அதனால தான் 11ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னது போதும். சிஸ்டர் எப்படி இருக்கான் பலி? 1-2 கொடுக்கலைங்க, திரளாய் பலியிட்டு கொண்டு வந்தார்கள். திரளாய் பலியிட்டு கொண்டு வந்தாங்க. காணிக்கையா கொடுக்கிறோம், துதி பலியா செலுத்துறோம், உதடுகள் துதிக்கிறதான உன் உள்ளமோ என்னை விட்டு தூரமா இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பலிகளின் திரள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படி ஆராதனை நாட்கள், பண்டிகை நாட்கள் எல்லாம் அப்படியே பயங்கரமா யூதேயா தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம். அதை பத்தி தான் 13ஆம் வசனத்துல சொல்லுவார், இனி காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் இனி எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் சபிக்க மாட்டேன். என்னங்க நடந்துட்டு இருக்குது? இவ்வளவோ பாவமும் இவ்வளவோ தோஷமும் இவ்வளவோ காரியங்களும் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் என்ன நடந்திருக்குது? ஆராதனை நல்லா நடக்குது, ஓய்வு நாள் காரியங்கள் நல்லா நடக்குது, பலிகள் நல்லா நடக்குது, சபை கூட்டத்துக்கு குறையே இல்லை, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் உள்ளான மனுஷன் குணப்படலை. உள்ளான மனுஷன் பாவத்தின் பிடியிலே மோசமான நிலையில் இருக்கிறான். இதுதான் அந்த நாளில் யூதேயா தேசத்துடைய நிலைமை. யூதேயா தேசம்னு யாருங்க? அவங்கெல்லாம் ஏதோ அந்நிய ஜாதியாரனும் கிடையாது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, தேவனால் கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரு சந்ததி, தேவனால் நடத்தப்படுகிற ஒரு சந்ததி. எகிப்திலிருந்து தேவனாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வெளியே அழைத்து கொண்டு வந்த சந்ததி. இன்னைக்கு இதுன்னு சொன்னாருங்க நம்ம துதி வேலையில், என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி அமுச்சிடுன்னு சொல்லி எகிப்திலேருந்து நான் கூட்டு வந்த பிள்ளைங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ அமர்ந்து கொண்டு நான் இன்னைக்கு செய்கிற அற்புதத்தை பாருன்னு சொல்லி செங்கடலை 2ஆக பிளந்து கொண்டாந்தேன், யோர்தானை பிளந்து கொண்டாந்தேன், எரிகோவை இடிச்சு கொண்டாந்தேன், இவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இவங்களை கொண்டாந்து கானான் தேசத்தில் உட்கார வச்சான். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? என்னை மறந்து வேற எதையோ செய்துட்டு இருக்கான். ஆனால் உள்ள டைட்டில் மட்டும் என்னங்க? கர்த்தருக்கு பண்டிகை, கன்றுக்குட்டிக்கு ஆராதனை. இதுதான் யூதேயா தேசத்தின் நிலைமை. இப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு வாலிப பையன், ஒரு 20-25 வயசு இருக்கும் வாலிப பையன், வழக்கமா தேவாலயத்துக்கு போற மாதிரியே ஒரு நாள் தேவாலயத்துக்கு போறார். வழக்கமா தேவாலயத்துக்கு போற மாதிரி ஒரு போய் நின்று அந்த தேவாலயத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தையும் ஒரு அழைப்பையும் அவருக்கு கொடுக்கிறார்.
அவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 1-8 வரைக்கும் இந்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வேத பகுதி என்னென்னா, ஏசாயா 6-1-8 வரைக்கும் தான் நம்ம வாசிக்க போகிறோம். என்ன நிலைமை சொன்னா, யூதேயாவுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமை. பாவத்திலிருந்து யாருமே விடுபட்டவங்க அல்ல. மோசமான ஒரு குஷ்டரோகத்தை போல, குஷ்டரோகத்தை விட கொடுமையான ஒரு பாவம் இவர்களை ஆளுகை செய்து ஆட்கொண்டிருக்குது. ஒரு பக்கம் விபச்சாரம், வேசித்தனம், ஒரு பக்கம் குடி, ஒரு பக்கம் அநேக காரியம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், பெருமை, மேட்டிமை எல்லாம் ஒரு பக்கம் ஓதிட்டு, இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொள்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அதை வாசிக்கலாம். போதும். உசியா ராஜா, அப்படியே வாசிக்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வசனம் மட்டும் வாசிங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். போதும். ஹல்லேலூயா. ஒரு தேவ தரிசனத்தை இந்த சின்ன வாலிப பையனாகிய இந்த ஏசாயாவுக்கு தேவன் அந்த நாட்களிலே காண்பிக்கிறார். ஆனா அந்த 6ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குதுங்க? உசியா ராஜா மரணம் அடைந்த நாளிலே ஆவியானவர் எல்லாவற்றையும் ஒரு காரணமாக தான் எழுதி வைப்பார் வேதத்தில். எதுவுமே சும்மா இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். எல்லாமே ஒரு காரணமாக தான் ஆவியானவர் எழுதி வைப்பார். என்ன எப்பொழுது இப்போ நம்ம எல்லாரும் நம்ம ஊழியத்துக்கு போகிறோம், ஊழியம் செய்யணும், ஆத்தும பாரம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி ஆசைணும். ஆனால் அதே போல தான் இது ஏசாயாவையும் தீர்க்க தரிசன ஊழிய அழைப்பு கொண்டாடுறாங்க. ஆனால் எப்பொழுது தேவன் ஒருவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரு, எப்பொழுது தேவன் ஒருவருக்கு ஒரு அழைப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது காரியம், ஒரு தரிசனத்தை பார்க்குறா, அதுக்கு உண்டான சூழ்நிலையை தான் அந்த முதல் லைன்ல ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. உசியா ராஜா மரணம் அடைந்த நாள் அப்படின்னு. யார் இந்த உசியா ராஜா? இந்த உசியா ராஜாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம எடுத்துப்போம்னா, 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்தில் இந்த உசியா ராஜாவுடைய பற்றி போட்டிருக்கு. யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து ஆமென். இந்த யூதா தேசத்தினுடைய ராஜாவாகிய இந்த உசியா என்னும் ராஜாவை அந்த ஜனங்கள்லாம் ராஜாவாக்குனாங்க. இவன் ராஜாவாகும் போது பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் சொல்றது, 16 வயது உள்ளவனாய் இருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ராஜாவாகும் போது என்ன வயசுங்க அவருக்கு? 16 வயசு. இன்னைக்கு 16 வயசு வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த 16 வயசுல என்னென்னலாம் பண்ணணும்னு தோணும்? ஜாலியாக இருக்கணும்னு தான் தோணும் இல்லையா? எல்லா காரியங்களையும் ஜாலியாக செய்யணும்னு தோணும். எல்லா உலகத்தின் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும்னு தோணும். எல்லாரும் மாதிரி இருக்கணும்னு தோணும். ஆனால் இந்த ராஜா இந்த 16 வயசுல ராஜாவா இருந்த பொழுது 4வது வசனம் என்ன சொல்லுது? அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம். ஆமென். போதும் சிஸ்டர். 16 வயசான இந்த வாலிப பையன் எல்லாம் 16 வயசு வாலிப பிள்ளைகள் மாதிரி உலகத்தின் சிற்றின்பங்களையும் உலகத்தின் எல்லா ஆசாபாசங்களையும் அனுபவிக்கணும்னு நினைக்கல. இவன் இந்த 16 வயசுல என்ன பண்றானா, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தர் அவன் கூட இருந்தாரு. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை தேடின நாட்கள் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினான். கர்த்தரை தேடினாரு, கர்த்தருடைய பாதையிலே செம்மையா நடந்தார். 16 வயசு பையன், சின்ன பையன். ஆனால் சின்ன வயசுல அவன் கூட இருந்த அவனுடைய ஆசாரியன் ஒருத்தர் அவனை நடத்தினதுனால அவன் கர்த்தரின் பாதையில செம்மையானதை செய்தான். தேவனுடைய வழிகளிலே வல்லமையாய் நடந்த ஒரு வாலிப பையனா இருந்தான். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். அதுலேருந்து வாசித்தீங்கன்னா அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார் அவருக்கு. ஆனால் இந்த உசியா ராஜானுடைய குஷ்டரோகத்துக்கு, நம்ம சொன்ன குஷ்டரோகன்றதை விட கொடுமையான நோய் என்னங்க? பாவம்.
இல்லையா? என்ன காரணம்னா பாருங்க, எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்தார், எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்தாரு. ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 16ஆம் வசனம் வாசிக்கலாம், அதே அதிகாரம். அவன் பலப்பட்ட போது, போதும், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள், நீங்களும் சரி நானும் சரி, சில நாட்களில் இந்த உசியா ராஜாமா தான் ஆயிடுறோம் இல்லையா? வெளிப்படுத்தினல் 2வது அதிகாரத்தில் எபேசு சபையை பற்றி கர்த்தர் சொல்லுவார். அருமையான ஒரு வசனம், நீ ஆதியிலே கொண்டிருந்த. ஆமென். நம்ம கூட புதுசாக ரட்சிக்கப்பட்டு புதுசாக கர்த்தருக்குள்ளே வரும்போது பயங்கர வைராக்கியத்தோடு வருது. எந்தாச்சும் ஆண்டவருக்காக செய்யணும். அதிகாலையில் எழுந்துச்சு டெய்லி 4 மணிக்கெல்லாம் தேவ பிரசன்னத்தில் உட்காந்து இன்றைக்கி 1 மணி நேரம் 2 மணி நேரம் செபிக்காமல் விட மாட்டேன்னு செபிக்கிறது. இன்றைக்கி 5 அதிகாரம் 10 அதிகாரம் படிக்காமல் விட மாட்டேன்ற படிக்கிறது. அப்படியே பயங்கர வைராக்கியமாய் ஆதியில் கர்த்தருக்குள்ளே வந்து நடத்தப்படுகிற போது பயங்கர வைராக்கியமாய் கர்த்தருக்காக இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாம் பற்றி நமக்கு நிறைவாய் தருகிற தேவன். நமக்கு எல்லாம் நிறைவாய் தந்து 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 நம்ம பலப்பட்ட போது, வாசிக்கிற அந்த வசனத்தை, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையானது. தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து, போதும், ஹல்லேலூயா. அவன் பலப்பட்ட போது நல்லாதான் அவன் ஓட்டத்தை ஆரம்பிச்சான் சார். சின்ன வயசுல, வாலிப வயசுல கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த மனுஷன் முதல்ல கர்த்தரை அறிந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது மிகவும் கர்த்தருக்காய் வைராக்கியமான இருந்த வாழ்க்கை. ஜெபிக்க மறக்கல, வேத வாசிக்க மறக்கல, கர்த்தரை தேட மறக்கல, யாருக்காச்சும் கடவுளை குறித்து சொல்லணும்ன்ற காரியத்தை மறக்கல. எல்லாவற்றையும் வைராக்கியமாய் கர்த்தருக்காக செஞ்ச அந்த ஆரம்ப வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெருக்கத்தையும் வாழ்க்கையில கேட்டதெல்லாம் கொடுத்த பிறகு என்ன வந்துருச்சுன்னா, மேட்டுமையான ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில வந்துருச்சு. எனக்கு தான் எல்லாமே இருக்குது, இன்னைக்கு நான் கடவுளை தேடணும், நல்ல காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான். யோசித்து பாருங்க, ஒரு நாட்டினுடைய ராஜாவே மேட்டுமையோடும் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களிலே செய்து கொண்டிருக்குமானா, நாட்டில் இருக்கிற சராசரி மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? தேசமே பாழானது. ஒரு குஷ்டரோகம் போல ஒரு வியாதி தேசத்துல அப்படியே எல்லாவற்றையும் பரவி எல்லாவற்றையும் நாசமாக்கி கொண்டிருக்க இந்த காலம். கடைசியில் இந்த ராஜா பார்த்தீங்கன்னா எப்படி மரிப்பார்னா, 21ஆம் வசனம், ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மற்றும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்தில் குஷ்டரோகம் என்று பாவம் உன் மரண நாள் மற்றும் உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து புறம்பாக்கி போடும். ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகம் என்கின்ற அந்த பாவம் நீ மரிக்கும் நாள் வரைக்கும் உன்னை தேவ பிரசன்னத்திலே சேராதபடிக்கு உன்னை புறமாக்கி போடும். இதுதான் அந்த உசியா என்ற ராஜாவுடைய காலகட்டங்கள். இந்த ஏசாயாவுக்கு தேவன் எப்பொழுது தரிசனம் தந்தார் என்றால், உசியா என்கின்ற அந்த பெருமை என்னைக்கு செத்துச்சோ அன்னைக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. உசியா என்கின்ற அந்த பாவம் என்னைக்கு மரிச்சதோ அன்னைக்கு தரிசனம் வந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த சபையிலும் கர்த்தர் ஒரு தரிசனத்தையும் ஒரு அழைப்பையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றா, எந்தெந்த பெருமையான காரியங்களை நம் இருதயத்தில் உசியா ராஜா போல நாற்காலியை போட்டு உட்கார வச்சிருக்கிறோமோ, என்னைக்கு அந்த பெருமை நம்ம வாழ்க்கையிலிருந்து மறிக்குதோ அன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரு. என்னைக்கு பாவத்தை நாற்காலி போட்டு நம்ம சிங்காசனமா இருதயத்துல உட்கார வச்சிருந்தா இன்னைக்கு அந்த பாவம் நம்ம இருதயத்துல மரிக்குதோ, என்னைக்கு அந்த விபச்சாரம் வேசித்தவன்ற பாவம் மரிக்குதோ, என்னைக்கு அந்த பொய் சொல்ற பாவம் மரிக்குதோ, என்னைக்கு எல்லாவற்றை அசுத்தம்ன்ற காரியங்கள் என்ற பாவம் மரிக்குதோ, அந்த நாளிலே நமக்கு தேவன் ஒரு தரிசனத்தையும் ஒரு அழைப்பையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய போறோம், ஆத்ம பாரத்தோட ஆத்ம ஆதாயம் செலுத்த போறோம். முதலாவது தேவனுடைய அழைப்பும் தரிசனமும் வேணும்னா நமக்குள்ள இருக்கிற உசியாக்கள் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் முதலாவது அதுதான் எடுப்பார். உனக்குள்ள இருக்க எல்லா உசியாக்களையும் எடுத்து போடுவார். இன்னொருத்தரை கூட காட்டி கொடுக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும்
மோசேயை பற்றி நல்லா தெரியும் இல்லையா? தேவனாலே இந்த எகிப்தில் இருக்கிற லட்ச லட்ச மக்களை விடுதலையாக்கும்படியாக ஒரு தலைவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் மோசே. பிசாசு சின்ன வயசிலே தேவ தரிசனத்தை அழிக்க வேண்டும் சொல்லி எல்லா குழந்தைகளையும், எபிரேயனுடைய எல்லா குழந்தைகளையும் அழித்து போட்டான். எவ்வளவோ காரியம் பிசாசு செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்க தரிசனத்தை அவனால் அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அது நைல் நதியில் மிதந்து போனாலும், பெரிய பெரிய முதலைகள் மத்தியிலே கடந்து போனாலும், பெரிய பெரிய அந்த எகிப்தினுடைய சேனைகள் மத்தியிலே கடந்து போனாலும், தேவ தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து யாராலையும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டி போய் கரெக்டாக வரும். அதே போல் எகிப்தினுடைய குமாரத்தியின் கைகளில், ராஜாவின் பார்வோனின் குமாரத்தின் கையில் தேவன் சேர்த்தாரு. எங்கே வளர்ந்தாரு? அரண்மனையிலே வளர்ந்தார். இப்ப மோசே எகிப்தினுடைய பாஷையை பேசுகிறதுல எப்படி விளக்கப்பட்டாருங்க? வல்லமையாய் பேசினார். எல்லா எகிப்தினுடைய சாஸ்திரங்களையும் கற்று நல்லபடியாய் தெரிந்தவர், நல்ல அறிவு பெருத்தவராயிருந்தான். எகிப்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கட்டிடத்தை கட்டுவாங்க. தெரியும், இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரமிட் எங்கே பண்ண இருக்கிறதுலே உலகத்து அதிசயத்தில் ஒரு அதிசயம் கீசா பிரமிட். அந்த மாதிரி கட்டடங்கள் கட்டுகிறதுல பயங்கரமான நிபுணர்கள். பேலஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ கூட சயின்டிஸ்ட்னால கண்டுபிடிக்க முடியல எப்படி எடுத்துகிட்டு வந்து கட்டினீங்கன்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சருக்குள்ளெல்லாம் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஒரு கல்லினுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3000-4000 கிலோவான். தூக்க முடியுமா? இன்னைக்கு கிரேனு அது இது இருக்குது. அன்னைக்கு வெறும் மனிதர்களை வைத்து தூக்கணும். எப்படி கட்டினாங்கன்னே தெரியல. அப்போ அவ்வளோ ஞானத்தை கர்த்தருக்கு வைத்திருந்தார். அப்போ இது எல்லா ஞானத்தையும் பெற்று தேர்ந்தவன் தான் இந்த மோசே. எல்லா வித்தைகளையும், சண்டை போடுற ஒத்தனா வந்தாலும் 10 பேராக இருந்தாலும் அடித்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு எகிப்தினுடைய சண்டை பயிற்சிகள் எல்லாம் அவர் கற்றுத்தேர்ந்து எல்லா விதத்திலையும் தேர்ந்தவர். அந்த இதுதான் நம்ம சைமன் சொல்லும் போது சொல்கிறாரு, ஸ்தேவானு நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மோசேவை குறித்து சொல்லுங்க. எடுத்து வாசிக்கலாம். 7:22. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு எதுலங்க வல்லமனா இருந்தாங்க? வாக்கில. எப்படியா இருந்த வேதம் போய் சொல்லுமா? வாக்கில் எப்படி இருந்தாருங்க? வல்லவனா இருந்தார். செய்கையில் எப்படி இருந்தாங்க? வல்லவனா இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்படி எல்லா எகிப்தின் சகல காரியங்களையும் இந்த மோசே கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தாரு. இப்படியாப்பட்டவர் மேல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அது மோசேக்கு அவங்களுடைய அந்த அந்த எபிரேய சகோதரர்கள் சொல்லி, ஆண்டவர் உன்னை தம்ப வச்சிருக்கிறாரு எங்களெல்லாம் மீட்கும்படியாக சொன்னதுனால இவருக்குள்ள நான் என்னுடைய சகோதரர்களை மீட்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பண்றாரு. அவருக்கு 40 வயசுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? தன் சொந்த பலத்தினால இந்த எகிப்து தேசம் எனக்கு கற்றுக் கொடுத்த சகல வித்தைகளை வைத்துக்கொண்டு, ஞானத்தை வைத்துக்கொண்டு நான் என் சகோதரர்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான் அவன் பலத்தினால. அதனால அவனால் அவனுடைய சகோதரர்களை விடுதலையாக்க முடிஞ்சா? அவரு ஓடினார் தேசத்தை விட்டு. தேவனுக்கு இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஞானம் அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு தர ஞானம், செல்வம், பலன் எதுவுமே தேவ ஊழியத்துக்கு அவசியமானது கிடையாது. சார் இவர் ஊழியம் பண்ணணும், சார் இவர் போய் தேவனுக்காக ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா உலகத்தில் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும், ஏதோ ஒரு டாக்டர் டிகிரி படிச்சிருக்கணும், ஏதோ பெரிய மேலான காரியங்களை நீர் படித்திருக்க வேண்டும் என்றது இல்லை. கர்த்தருக்கு எல்லா உலகத்தின் ஞானத்தை அற்பமா எண்ணி உனக்குள் இருக்கிற தேவ ஞானத்தை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. 40 வருஷம் மோசேவை வனாந்திரத்தில் ஆடுகள் மேய்க்க விட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாவா? ஏன் தெரியுங்களா? 40 வருஷம் முதல் 40 வருஷம் நீ எகிப்தில் கற்றுக்கின எல்லா வித்தையும் மறந்து போகணும்.
ஏன்னா என்னுடைய ஊழியத்துக்கு இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியமும் தேவையில்லை. நான் உனக்கு கொடுக்கிற பலன், நான் உனக்கு கொடுக்கிற ஞானம், நான் உனக்கு கொடுக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருந்து நடத்தும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால தான் பாருங்க, நம்ம வாசித்தோம் அப்போஸ்தலர் 7:22 அவர் எப்படி இருந்தாருங்களாம்? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தார். இப்போ மோசே சொல்றாரு, யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் பேசினதற்கும் பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் எப்படி இருக்கிறேன்? திக்குவாயனோ. நான் எகிப்துல இருக்கும் போது என்ன ஒரு வேலை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் வாக்குல வல்லவனா இருந்த ஆண்டவரே, எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவனா இருந்தேன். அப்ப 40 வயசுல எனக்கு சரீரத்துல நல்ல பலன் இருந்துச்சு. அப்போ ஒரு வேலை நீங்க அழைத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் என்னால ஏதாவது செஞ்சிருக்க முடியும். இப்ப எனக்கு வயசாகி போச்சு, 80 வயசாகி போச்சு ஆண்டவரே, இந்த 80 வயசுல அவங்களுக்காக என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்லாரு, இந்த 80 வயசுல தான் நீ எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த எகிப்து உனக்கு கற்றுக் கொடுத்த எந்த சாஸ்திரமோ எந்த காரியமோ எனக்கு வேணாம், நீ மாத்திரம் வேணும். நான் உன்னை பலப்படுத்தி என்னுடைய ஞானத்தினாலே நிரப்பி எனக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த 80 வயசிலும் கர்த்தர் அந்த மோசேவை பலப்படுத்தி அனுப்பி ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கினார். முதலாவது பார்த்தோம், உசியா ராஜாக்கள் சாகும்போது தேவன் தரிசனத்தையும் அழைப்பையும் கொடுப்பார். இரண்டாவது, உனக்குள்ள இருக்கிற எகிப்து சாகும்போது முச்செடியில் எப்படி மோசேக்கு தரிசனத்தை கொடுத்தது போல நமக்கும் ஒரு தரிசனத்தையும் அழைப்பும் கொடுப்பார். ஹல்லேலூயா. மோசேயுடைய அழைப்பு பெரிய அழைப்புங்க, பெரிய அழைப்பு. ஏன்னா எவ்வளோ லட்சம் கணக்கான ஜனங்களை வருஷம் கணக்கில் நடத்த வேண்டிய ஒரு அழைப்பு. கர்த்தர் பலப்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் இல்லை, வெறுமையான பாத்திரம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இந்த வெறுமையான பாத்திரங்களை எடுத்து கனமுள்ள பாத்திரங்களாக ஊழியத்தில் பயன்படுத்துவார். ஆமென். சரி, நம்ம முதல் லைன் மாத்திரம்தான் முடிச்சிருக்கிறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அப்படின்ற ஒரு தரிசனத்தை காணும்படி செய்கிறார். அந்த தரிசனத்தில் இரண்டாவது காரியம், ஊழிய அழைப்புக்கு தேவைப்படுகிற இரண்டாவது ஒரு காரியம் என்னென்ன வாசிக்கலாம்? அதில் அப்படியே அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க. ஆமா, ரெண்டாவது காரியம், ஆண்டவர் எங்கே அமர்ந்திருந்த ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. எங்க உட்கார்ந்தாங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனம். உசியா ராஜாவை சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்திருக்கிற காலங்கள் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சிச்சு இல்லையா? பாவத்தை உள்ள உட்கார வச்சிருந்தோம். கர்த்தர் நம்மை மீட்டு ரட்சித்து இன்னைக்கு சபையில் உட்கார வச்சிருக்கார். ஹல்லேலூயா. ஆனாலும் எப்பொழுது தேவ தரிசனம் ஒருத்தருக்கு வரும்னா, எந்த ஒரு ஆலயத்தில் உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தை போட்டு அங்க தேவனை அமர வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் அமருவார். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆலயத்துல முதல் இடம் தேவனுக்கு கொடுக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில். எங்க ஆலயத்தில் இல்லைங்க, எங்க பாஸ்டருக்கு தான் முதல் இடம். ஹல்லேலூயா. இல்லை, எங்க ஆலயத்தில் எங்க வர்ஷிப் லீடருக்கு தான் முதல் இடம். இல்லைங்க, எங்க ஆலயத்தில் எங்க கீபோர்டு எங்க சவுண்ட் சிஸ்டம் தான் பக்கா, அதுக்கு தான் முதலிடம் கொடுப்போம். இல்லை, இதற்கு முதலிடம் கொடுப்போம் என்று வேற யாராவது அந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார வைத்திருப்போமானா அந்த இடத்துல தேவ தரிசனம் இருக்காதுங்க. எந்த ஒரு ஆலயத்தமானாலும் சரி, எந்த ஒரு குடும்பமானாலும் சரி, எந்த இடத்துல உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தை போட்டு அந்த இடத்துல தேவனை அமர வைத்து அழகு பார்க்கிறோமோ அந்த இடத்துல தேவ பிரசனம் அமரும். ஹல்லேலூயா.
குடும்பத்தில் என் மனைவிக்கு தாங்க ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டிருக்கேன். இருதயத்தில் என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உட்காரச்சிருக்கேன். நல்லது, ஸ்தோத்திரம். எல்லாருடைய மனைவியும் நேசிக்கணும், கணவர்களையும் நேசிக்கணும். ஆனாலும் ஒரு உயர்ந்த ஸ்தானம், கர்த்தரை விட ஒரு பெரிய ஸ்தானத்தை கணவனுக்கோ மனைவிக்கோ தகப்பனுக்கோ தாய்க்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்காத ஒரு குடும்பத்தில் தேவன் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. ஊழியன்னு வந்துட்டா முதல் சிங்காசனம், முதல் உயரம் உன்னதமான சிங்காசனம் தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயம் முழுவதும் நிரப்பிட்டு, இந்த ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளே இருக்கணுங்க. நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தபோது நமக்குள்ள ஒரு உணர்வு என்ன இருக்கணும்னா, இந்த இடத்துல சிம்மாசனம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சிம்மாசனத்தில் ஏசாமி உட்காந்துருக்கிறாரு. ஆவியானவர் அப்படியே சுற்றிட்டு, ஏன்னா அவர் உட்காந்துருக்கிறது ஒரு இடத்துல தான், ஆனால் அவர் வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தை முழுதுமாய் நிரப்பினது போல இந்த இடத்துல இங்கே ஏசப்பா சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறார். ஆவியானவர் இந்த வஸ்திர தொங்கலை போல ஒவ்வொரு மூளை முடுக்கலும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய அப்படியே பிரசனம் நிரம்பி இருக்கிறது உணர்வோடு ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ அந்த உணர்வு வந்த ஒரு பயபக்தி வந்துடும். ஐயோ, இந்த இடத்துல உன்னதமான தேவன் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுன்ற ஒரு பயபக்தியோடு இருக்கணும். அதுக்கு தான் அடுத்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. இரண்டு செட்டைகளால் தன் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி, இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று போதும். ஹல்லேலூயா. சேராபீன்கள், இந்த தூதர்கள்லாம் மனிதர்களோடு சற்று உயர்வா படைக்கப்பட்டவங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. நம்ம தூதர்களோட கொஞ்சம் கம்மியா படைக்கப்பட்டவங்க. அப்போ அந்த தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய அந்த தரிசனத்தை பார்த்தபோது, அந்த இடத்துல அந்த சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருக்கிறதை கண்டபோது ஒரு தூதன் என்ன பண்றான், ரெண்டு சிறகுகளாலே தன் கண்களை முகத்தை மூடிக்கொள்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை என்னால் பார்க்க முடியலைங்க. அவர் இங்க சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய மகிமை என்னால பார்க்க முடியல என்று சொல்லி ஹல்லேலூயா ரெண்டு சட்டைகளை எடுத்து அவங்க கண்களை மூடிக்கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. இது மகா பரிசுத்த ஸ்தலம். மோசேக்கு சொல்றாரு யாத்திராகமத்துல, நீ நிக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், கால்ல இருக்கிறத கழட்டி போடு என்று சொல்றது போல, எப்பா இங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, உயர உன்னதமான சிங்காசனத்தை தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு, இந்த இடம் மகா பரிசுத்த இடம்னு சொல்லி ரெண்டு சட்டைகள் எடுத்து தன் கால்களை மூடிக்கொண்டு ரெண்டு சட்டைகளாலே பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொன்னாங்கன்னு பார்த்தோம். ஒரு தூதர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பயபக்தியை பார்த்தீங்களா ஆராதனை வேலையில்? இன்னைக்கு நம்ம ஆராதனை எப்படி போய் கொண்டிருக்குது உங்களுக்கு தெரியும். 96ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே, அதுக்கப்புறம் வர வசனம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதனுடைய பகுதி ரொம்ப முக்கியம். பூலகத்தாரே நீங்க யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஒரு பயத்தோட ஒரு சமூகத்தில் வாங்க, ஒரு பயபக்தியோட ஒரு பிரசன்னத்தில் வாங்க. ஆனா அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம முன்னாடி இங்க சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறார். அந்த வானாதி வானங்கள் இருக்கிற அந்த சேராபீன்களை அவ்வளவு பயபக்தியாக ரெண்டு சட்டைகளை வைத்து கண்களை மூடி, ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடி, ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய பிரசன்னத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒரு பய நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் இருக்குமானா, இன்னைக்கு நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்கிறது? இதே பயபக்தியோடு தேவ சமூகத்தில் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோமா? அநேக இடத்துல ஆராதனைகள் வேற மாதிரி திசையில் போய் கொண்டிருக்கிறது. கலர் கலர் லைட்டு போட்டாதான் ஆராதனை, புகை போட்டாதான் ஆராதனை, பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சு இதை பண்ணி அதை பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் ஆராதனை அப்படின்னு
ஆனால் நம்ம பார்த்த தரிசனத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு பயபக்தியோ இல்லை ஆராதனை அந்த இடத்துல தூதர்கள் செலுத்தினார். ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போகும்போது மலைக்கு மேலே, மோரியா மலைக்கு மேலே ஏறும்போது அந்த வேலைக்காரங்கள்லாம் நிற்க வச்சுட்டு நானும் என் பிள்ளையும் மலை மேலே போய் ஆண்டவரை தொழுது கொண்டு ஆராதனை செய்துட்டு வரும்னு போவார். அவர் கையில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, அவர் கையில் எந்த மைக்கும் கிடையாது, எந்த லைட்டும் கிடையாது, எந்த எலக்ட்ரானிக் திங்ஸும் கிடையாது. ஆனால் தேவனை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த ஆராதனையை தான் சமாரிய ஸ்திரீயை கூட சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்வார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் எதை பிதாவானவர் விரும்புகிறார், அந்த 23ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை மாத்திரம் வாசித்து, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் சார்? வாசிங்க, அதுக்கு அடுத்த வசனம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆமென். அப்போ ஆவி இல்லாமலையும் உண்மை இல்லாமலையும் தொழுது கொள்ளவும் முடியும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல தான் நடக்குது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை இல்லாமல், ஆவி இல்லாமலும் உண்மை இல்லாமலும் தொழுது கொள்கிற தொழுதுகளையும் உண்டு. அது எப்படின்னா, உன் மாம்சம் மாத்திரம்தான் அங்கே தொழுகையே செய்யும். இந்த மாம்சத்தை இந்த தொழுகைக்குள்ள வர்ஷிப்புக்குள்ளாக நடத்தணும்னா என்ன தேவை? செம்ம சவுண்டா பாட்டு வேணும். அப்பதான் அந்த மாம்சத்துக்கு ஒரு செம்ம வைபா இருந்தது சார், செம்மையா இருந்துச்சு. அப்படியே குதிச்சு ஆட்டி எக்தி அங்கே போய் விழுந்தோம் போல இருந்துச்சு. இந்த மாம்சத்தை எதெல்லாம் பிரியப்படுத்தணுமோ அதெல்லாம் பிரியப்படுத்துகிற ஆராதனைகள் உண்டு. நல்ல விளக்கு போட்டு லைட்டை போட்டு இங்க டிஸ்கோ போல போட்டு அங்கிருந்து ஓரத்துல இருந்து புகை வர மாதிரி போட்டு அதெல்லாம் உன் கண்களுக்கு குளிர்ச்சியானவன், உன்னுடைய மாம்சத்தை மகிழ்ச்சி செய்கிற ஒரு காரியம். இது இங்க மாத்திரம் இல்லைங்க, சபையில இது எங்க வந்துச்சுன்னா அநேக கேளிக்கை கூடங்கள்ல குடிகாரங்களை குடித்து நடனம் ஆடுகிற பப்புகள்ல பாருகள்ல இதே போலதான் கலர் லைட்டை போட்டு புகையை போட்டு வெறும் சத்தமா மியூசிக்கை போட்டு ஆடிக்கொண்டிருக்கிற கூட்டம் உண்டு. ஆனா கர்த்தர் விரும்புகிறது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கிற கூட்டம். மாம்சத்தை பிரியப்படுத்துகிற ஆராதனை தேவனுக்கு நல்லது, உகந்தது இல்லை. கீபோர்டு வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் போது ஒரு வாத்தியத்தோடு ஆராதிக்கும் போது இன்னும் எவ்வளோ மேன்மையாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவோடு இருக்கணும். எந்த மியூசிக்குமே நான் சொல்லுவேன், என்னுடைய மியூசிக் டீம், மியூசிக் மோஸ்ட்லி ஷுட் நாட் டாமினேட் த வேர்ட். ஹல்லேலூயா. இங்கே பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்குங்க, வசனத்தை தான் பாட்டாக எழுதியிருப்பார். அப்போ அந்த வசனம் வெளியே வரும்பொழுது எதனுடைய சத்தம் ஓங்கி இருக்கணும்? வார்த்தையுடைய சத்தம் ஓங்கி இருக்கணும். இன்னைக்கு அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு பேடு சவுண்டு தான் 100% இருக்குது. பாடுறவங்க என்ன பாட்டு பாடுறாங்களே தெரியாது. வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும், வார்த்தைக்கு தான் முதலிடம். இதெல்லாம் வச்சு வாசித்தா நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷம். கீபோர்டு இருக்குது எங்கள் சர்ச்சில், எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஏகப்பட்ட மெயின் சர்ச்சிலலாம் 5-6 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கணும். 2 கிட்டாரு, பேடு, 2 கீபோர்டுன்னு வச்சுருக்கோம் எல்லாரும். ஆனால் ஒரு அளவு இருக்குது, வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குண்ணே? ஓகே. இல்லை, ஒரு சாட்சியை சொல்லி நான் இது கூடவே அந்த மியூசிக் கூட வர்றதுனால ஒரு சாட்சியும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி, ஒரு 10-11 வருடத்துக்கு முன்னாடி இந்த தேசத்துக்கு நான் வந்தேன். வந்தபொழுது கர்த்தருடைய கிருபையினால் இந்த தேசத்தில் குவைத் தமிழ் கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன் KTCCன்ற ஒரு சபையில் ஆண்டவர் என்னை சேர்த்துட்டார். ஏன்னா முதலாவது, ஏன்னா அங்கே தான் என்னுடைய மைத்துனரெல்லாம் அங்கே தான் போயிட்டு இருந்தாங்க. அதனால அந்த சபைக்கு அப்படியே போனேன். ஏன்னா இந்த சபை தான் இந்த குவைத் தேசத்தில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட சபை. எங்கள் சபை ஆரம்பித்து 56 வருடம் ஆச்சு. எத்தனை வருடமாவது? 56 வருடத்துக்கு முன்னாடி முதல்ல அந்த குவைத் தேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. அந்த சபையில் கர்த்தருடைய கிருபையினால் போய் சேர்ந்தேன். போனவொடனே நம்ம கொஞ்சம் பாடுவோம் லேசாக. அதனால்
கொயரில் கொண்டு போய் சேர்ந்துட்டேன். கொயரில் சேர்ந்தோன்னா அங்கே நல்ல ஒரு மூத்த வயதான ஒரு 65 வயசு இருக்கும், அவர் மூத்த வயதான ஒரு கீபோர்ட் பிளேயர். அவர் தான் அங்கே மெயின் மியூசிஷியன். அவர் இருந்தார். கொயரினுடைய கூட்டம், கொயர் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, ஒரு காரியங்களுக்காக சபை நாளுக்காக ஏதோ ப்ராக்டிஸ் நடந்து கொண்டு இருந்தது. கொயர் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சகோதரன். அவர் கொயர் டைரக்டரு. கொயருடைய மியூசிக் போடுறவர் வந்து ஒரு வயதான ஒரு மூத்த சகோதரன் ஒருத்தர். அவர் இல்லை, கத்தருக்குள்ளே இறந்துட்டார், நித்திரை அடைந்தார், இறந்துட்டார். அண்ணன் கொயர் டைரக்டர் இப்போது ஊருக்கு போயிட்டார். அவரும் ரிசைன் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டார். ஆனால் அந்த கீபோர்ட் பிளேயர், வயதான ஒரு மூத்த ஒரு கீபோர்ட் பிளேயரு என்னை பாட சொன்னார். எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க, எங்கள் கொயரில் ஒரு 30 பேர், லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. என்னை அப்படி பாட சொன்னாங்க. நான் போய் முன்னாடி நின்று பாடினேன். என்ன சொன்னாங்க, இப்படிலாம் பாடினா எல்லோரும் தூக்கு மாட்டி செத்துருவாங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எல்லோரும் முன்னாடி நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாரே, இனிமேல் பட்டு நம்ம கொயர் பக்கமே போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு சோகமாக வீட்டுக்கு வந்துருந்தேன். வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, கடவுள் உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்குறாரு, எல்லாரும் 4 பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, அதுக்காக நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, இருக்க இடத்துல கர்த்தர் உயர்த்துவார், நீங்கள் தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரம்மா என்னை அமுச்சு விட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் சரி பரவாயில்ல, கர்த்தர்களுக்காக தானே எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கலாம், நீ ஓரமாக நின்று படம். ஆனால் என்னுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொயருடைய ப்ராக்டிஸ் தொடங்கும் போது நான் தான் முதல்ல போய் எங்கள் சர்ச்சை திறந்து எல்லாம் சேரும் எடுத்து போடுவேன். எல்லாம் சேரும் எடுத்து போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வைப்பேன். அண்ணன் டைரக்டர் வருவார், எங்கள் மியூசிக் ஐயாவும் வருவார், எல்லோரும் உட்காந்து பாடலை பாடுவோம். இப்படியே நாட்கள் போய் கொண்டிருந்தது. அந்த வயதான மியூசிக் ஐயாவும் ரிட்டையர் ஆகி ஊருக்கு போயிட்டார். இன்னும் நிறைய கீபோர்ட் பிளேயர்லாம் வர ஆரம்பித்தாங்க. எனக்குள்ளே இருந்த சில தாழ்ந்துகளை எங்கள் கொயர் டைரக்டர், அவர் பேர் ஜானி பிரேம்னு சொல்லி, அவர் பார்த்துட்டு நீ பாடல்களை எழுது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னை ஊக்கப்படுத்தினார். பாடல்களை கர்த்தருக்காக எழுத ஆரம்பித்தேன். எனக்கு பெருசாக தமிழ் நான் வித்துவானோ இல்லை பாட்டை படித்தோனோ ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவ கிருபை உண்மையாகவே நமக்கு, என் பாட்டு எழுதுனா கூட என் மனைவி தான் வந்து நான் சொல்ல எழுதுவாங்க. ஏன்னா தமிழ் வந்து ஒரு காலத்தில் படித்தேன், ஆனால் அதெல்லாம் மறந்து போச்சு, இப்போ எழுதுறது இல்லை. அதனால் அவங்க சொல்ல அவங்க அதை நிறைய எழுத்து பிள்ளையாக இருக்குமோ அது வேறு மாதிரி இருக்கும் படிக்கிறவங்களுக்கு. அதனால் ஏதாவது தப்பாக போயிருப்பது அவங்க சொல்ல எழுதுவாங்க. அது மாதிரி அநேக பாடல்களை ஒவ்வொரு நாளைக்கும் கடந்த ஒரு 8-9 வருடமாக எங்கள் சபை நாளுக்கும் எங்கள் நியூ இயருக்கும் தொடர்ந்து பாடல்களை எழுதும்படி கர்த்தர் செய்தார். இது போயிட்டே இருக்குது, இன்னும் முடியல. என்னுடைய சாட்சி இன்னும் முடியல. ஆனாலும் என்னுடைய வேலைன்னா கொயர் ப்ராக்டிஸ் அப்போது ஃபஸ்ட்டு போவேன், கதவு திறப்பேன், சேர் எடுத்து போடுவேன், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன், உட்காருவேன். ஒரு நாள் வந்தது, எந்த இடத்துல கர்த்தர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி, எல்லாருக்கும் முன்னாடியும் எப்படி ஜனங்கள் மனிதர்கள் என்னை அவமானப்படுத்தினாங்க, எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிந்து எல்லாருக்கும் முன்னாடி வெக்கப்பட்டு எந்த இடத்துல குனிந்தனோ, இன்னைக்கு அதே சபையில் கொயர் டைரக்டர்ன்ற போஸ்ட்டில் கர்த்தர் உட்கார வச்சார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். பெருசாக ஒன்றும் தெரியாது, பெருசாக ஒரு காரியமும் தெரியாது. சுத்த தேவ கிருபை. என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு கொடுத்துருக்க ஊழியத்தை உறுதியாக பற்றுக்கொள்ளுங்க. நான் 10 வருடமாக செஞ்சு கொண்டிருந்த காரியங்கள், முதல் வருவேன், சர்ச்சை திறப்பேன், சேர் எடுத்து போடுவேன், துடைப்பேன், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஆனால் கர்த்தர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். எந்த இடத்துல நம்ம வெக்கப்பட்டு போனோமோ அந்த இடத்துல தலைகளை உயர்த்துகிறவிட்ட இன்றைக்கி அதே இடத்துல உயர்த்தி ஒரு ஸ்தானத்தை கொடுத்து சபையில் வைத்திருக்கிறார். எனக்கு அதை செய்ய கர்த்தர் முடியுமானா உங்கள் ஒவ்வொரு தலையும் உயர்த்த கர்த்தர் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, கொஞ்சம் அப்படி நம்ம சப்ஜெக்ட்லேருந்து தள்ளி போயிட்டோம், மறுபடியும் வரலாம். அப்போது தேவனுடைய தரிசனம் யாருக்கு, எந்த சபையில் எந்த மனுஷனுக்கு வரும்னா, எந்த இடத்துல தேவனுக்கு ஒரு பயபக்தி காணப்படுகிறதோ, தேவனுக்கு உண்டான ஒரு கணம் எந்த இடத்துல காணப்படுகிறதோ அந்த இடத்துல தேவனுடைய தரிசனமும் அழைப்பும் காணப்படும். சீக்கிரமாக முடிச்சிடலாம், நான் டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கடைசியாக ஒரு காரியம், யாரை கர்த்தர் அழைச்சார் பார்த்தீங்களா? அந்த இடத்துல
யாரும் பெரிய ஒரு பரிசுத்தமானப்பா இந்த யூதேயா தேசத்துல யாரு பரிசுத்தவன், யார் நல்லா படிச்சிருக்கிறவன், யாரு பெரிய பணக்காரன், யாரு ராஜ குலத்தை சேர்ந்தவன் கடவுள் தேடல. யார இந்த கனமான ஊழியத்துக்கு, இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு 60 இருக்கத்திலேயே இந்த வேத புத்தகத்திலே பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 புத்தகங்களை கொண்ட இந்த புஸ்தகத்தை எழுதின அந்த தீர்க்கதரிசி ஏசாயா யாரு தெரியுமா இருந்தாருங்க? ஆரம்பத்தில் அழைக்கும் பொழுது அந்த தரிசனத்தை பாருங்க, பாருங்க 5 வாசிக்கலாம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கூப்பிட உள்ள சத்தத்தினாலே வாசல் நிலைகள் அசைந்து புயனால் நிறைந்தது. அப்பொழுது ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே குடியிருக்கிறனே, சேனைகளுடைய கர்த்தராகிய ராஜாவை. ஆமென். யாரும் பெரிய பரிசுத்தவான். ஐயோ இப்போ நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே அந்த அளவுக்கு நான் தகுதி இல்லப்பா, அந்த அளவுக்கு ஆண்டவரே நான் பெரிய பரிசுத்தவான் இல்லப்பான்னு எந்தெந்த இருதயத்தெல்லாம் அந்த எண்ணம் வருதோ கர்த்தர் நீ காமிச்சு கொடுக்குறாரு. ஏசாயா சொல்றாரு, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உடலுள்ள மனிதர்கள் மத்தியில குடியிருக்கிறேன். என் உள்ளத்துல அந்த அந்த பலிபீடத்துல அந்த தூதன் சொல்றான் பாருங்க, 7வது வசனத்துல, அந்த பலிபீடத்தின் அக்கினினாலே என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிறுத்தியானது. என் உதட்டிலையும் பாவம், எனக்குள்ளேயும் அக்கிரமமும் என் பாவமும் இருக்குது. இப்படி ஒரு மனுஷனை தான் தேவன் தன்னுடைய ஊழியக்காரனாகும்படி, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியமாகும்படி இந்த ஏசாவை எடுத்துக்கொண்டு அப்படி நிற்கிறார். இப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய ஊழியத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். எப்படி நிறுத்துவார்? எப்படி இருந்தாலும் நிறுத்துவார். ஆனால் ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? பலிபீடத்திலிருந்து என்ன வருங்க? ஒரு அக்கினி வரும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம வாஞ்சிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே அன்னைக்கு ஏசாயாவை தொட்ட அதே பலிபீடத்தின் அக்கினி இன்னைக்கு எங்கள் மகபுலால் இந்த சபையில் எல்லார் மேலேயும் ஒவ்வொரு தலை மேலேயும் விழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தீர்க்கதரிசிகளும் பார்த்தா இவருக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு முடிஞ்சிருச்சு. எல்லா தீர்க்கதரிசிகளை விட இவருக்கு விசேஷித்த அழைப்பு. இப்போ எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தா, உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகும் முன்னாடி உன்னை அறிஞ்சிட்ட, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆயிட்டுன்னு சொல்லிடுவாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட அவன் உன்னை வந்து நான் இந்த இடத்துல உனக்குள்ள ஜனங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் எல்லாம் அறிந்து கொள்ளட்டும் சொல்லி போய் அவங்களுக்கு சொல்லு அனுப்புவார். எல்லாரையும் அவர் அனுப்புவாரு. ஆனா ஏசாயாவுக்கு மாத்திரம் நீ போன்லாம் சொல்லல. ஒரே ஒரு சத்தம், ஆண்டவருடைய சத்தம் கேக்குது, யாரை அனுப்புவேன்? ஏன்னா அவருக்கு தெரியணும் இவன் இந்த இடத்துல இருந்து வந்தவன், இவன் உள்ளம் எப்படி இருக்குன்னு. ஆனா அவருக்கு தெரியும். யாரை அனுப்புவேன்னு கேட்டார். ஏசாயா சொன்னார், ஆண்டவரே நான் இருக்கிறேன். இன்னைக்கு இந்த மெஹபுல்லா சபையில் கடைசியாக இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய செவிகள் இந்த இடத்துல நோக்கி கொண்டிருக்கிறது, கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சகோதரன் ஜெபிச்சது போல அவர் ஊழியத்தை செய்யும்படியாக, இந்த மெஹபுல்லா இந்த இடத்துல ஆதாயம் செய்யும்படியாக, கர்த்தருக்காய் ஓடும்படியாக ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்து கொண்டு இருக்கிற வார்த்தை, உங்கள் சபையிலிருந்து நான் யாரை அனுப்புவேன்? இந்த மெஹபுல்லா சபையிலேருந்து யாரை அனுப்புவேன்? ஹல்லேலூயா. அனைவரே டி மட்டும் கொடுங்கண்ணே. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்து நின்று செபித்து முடிப்போமா? ஹல்லேலூயா. டி மட்டும் கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீ ஏசாயா சொன்னாரு, நான் இருக்கிறேன், இதோ என்னை அனுப்புன்னு சொல்லி. இன்னைக்கு நாங்களும் அதே மாதிரி அப்பா எங்க வாய்களை திறந்து சொல்லுறோம், ஆண்டவரே நாங்க இருக்கிறோம். ஒருத்தர் இல்ல ஆண்டவரே, எங்க சபையாக இந்த மெஹபுல்லா சபை முழுவதும் இந்த இடத்துல இருக்க எல்லாரும் நாங்க சொல்றோம். வயசு வித்தியாசம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஒருமனப்பட்டு சொல்றோம், ஆண்டவரே நாங்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்தெந்த வாயெல்லாம் ஆண்டவரே மை நோக்கி இந்த நேரத்தில், ஆண்டவரே நான் இருக்கிறப்பா என்னை அனுப்புங்கன்னு சொல்லுதோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஆழத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவரே, இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல 47ஆம் அதிகாரத்துல அந்த தேவாலயத்திலிருந்து ஒரு தண்ணி அப்படியே ஒரு ஆறு கிளம்பி ஓடி வந்தது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ஆறுனுடைய வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் யோவான்ல. ஹல்லேலூயா.
என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இங்க இருக்கிற எல்லாருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் செய்றேன் அப்பா, உமக்காய் நான் ஓடுறேன்னு சொல்லி ஆண்டவரே எந்தெந்த வாயிலா இந்த இடத்துல அறிக்கை செய்து மக்கள் காத்திருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, நீங்க சொல்லி இருக்கிறீங்க அவங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, ஹல்லேலூயா, வாருமையா ஜீவ தண்ணீரே, கூடுங்க ஆவியானவரே, வற்றாக நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே எங்க மத்தியில தெய்வீக பிரசன்னம் நிரம்பி காணப்படட்டும். Thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. Thank you Jesus. ஆராதனா சேகபார. ஹல்லேலூயா. இன்னொரு கிதியோனின் சேனையாக கர்த்தர்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னொரு பின்மாறி மழை எங்கள் இடத்துல பொழியப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எலியாவை நோக்கி கூப்பிட்டபோது வானத்திலிருந்து அக்கினியினாலே பதிலளித்த தேவன் அதே பரிசுத்த அக்கினி இந்த இடத்துல இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஊழியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே எங்க சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சகல ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எழுந்தப்பா எல்லா திசைக்கும் போய் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் எல்லா இடத்துக்கும் சொல்லி அநேக இடங்களை கூட்டி சேர்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆவியான இந்த இடத்துல எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ மைட்டி காட், ஒரு ஆத்துமா வீணாக போகாதபடி ஹல்லேலூயா ஆண்டவரே எல்லாரோட அற்புதத்தினால் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமா அந்த வேளையில பலவீனத்தில் இருக்கிறவங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதி வேதனை வறுமையில கஷ்டப்படுவதற்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் தன்னுடைய ஊழியக்காரத்தை சுகத்தை விரும்புகிறவர் என்று சொல்லுகிற தேவன் இந்த இடத்துல எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் எவ்வளவுப்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா எல்லா வியாதி படுக்கைகளும் மாறட்டும். Thank you Jesus. There is power in the name of Jesus Christ. There is power in the name of Jesus Christ. There is wonder working power, natural power in the name of Jesus Christ. எல்லாம் பொல்லாத பிசாசின் பிடிகளும் எல்லாம் பொல்லாத பிசாசின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த நேரத்தில் அப்பா நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துருகளின் அந்தகார கிரிகளையும் நாங்கள் மெதித்து சுயத்தை சுதந்திரத்தை கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரின் பிரசன்னம், ஆவியானவரின் அரவணைப்பு, ஆவியானவரின் கிருபை ஒவ்வொரு நிரப்பட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். விசேஷம் ஆண்டவரே. ஆண்டவர் சகோதரி ஆண்டவரே என்னுடைய தாயார் ஆண்டவரே கார்டியா கட்ட அரசினால மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கிற அந்த மகளுக்காய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. Hallelujah. நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் என்று வாசிக்கிறோம். Hallelujah. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதே மகிமை அதே வல்லமை மருத்துவமனையில் இருக்கிற அந்த தாய் மேல இறங்கும்படியா. ஓ mighty God. ஓ ரீதான் சேகாமா உம்முடைய காயப்பட்ட கரங்கள் இந்த மகள் மேல் இறங்கும்படியா. ஒரு அற்புதத்தை சுகத்தை தரும்படியா. தாலே சிகாரா சபை
சபையாக ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையாக ஜெபித்த போது பேதுருக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்க. இன்னைக்கு சபையாக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த மருத்துவ மலையில் இருக்க தாயாருக்கு ஏசப்பா ஒரு விடுதலை தந்து விட்டீங்கன்னு விசுவாசிக்கிறோம். We believe that God has tested. ஏசப்பா, நீங்க அந்த மகளை தொட்டி என்று விசுவாசிக்கிறோம். ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். நல்ல செய்திகள் எங்க காலிலே கேட்கும்படி, காதுகளிலே கேட்கும்படி செய்வீங்க என்று விசுவாசிக்கிறோம். அதே மகள் சபை மத்தியிலே சாட்சி சொல்லும்படி கர்த்தர் எழுப்புவீங்க என்று விசுவாசிக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே, வேலை இடத்துல அப்பா இருக்கிற கஷ்டங்கள், வேலை இடத்துல இருக்கிற போராட்டங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை. Hallelujah. எனக்கு விரோதமாய் Hallelujah அவனை நிர்மூலமாக்க யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ Hallelujah அவங்க வெட்கப்பட்டு போகும்படியாக Hallelujah செங்கடலிலே கர்த்தர்களை அழித்து போடும்படியாக கர்த்தர் அவருடைய சேனையை அனுப்புவார். ஆமென். Hallelujah. எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் தலைகளை உயர்த்தி அழகு பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். கர்த்தாவே நன்றி செலுத்துறோம். வேலை காரியங்களில் ஆசீர்வாதத்தாங்க, கையின் பிரியாசங்களில் ஆசீர்வாதத்தாங்க. விசேஷமாய் கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே நன்றி இயேசுப்பா. இந்த வேதனை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? இந்த பெரிய பாரத்தை நான் தனியாக சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே என்ன ஆத்துமாவலாமை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. வார்த்தை சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எந்த கடன் பாரத்தில் அகப்பட்டு இருக்கிறியோ, எந்த போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிறோ, அவர் உன்னை தூக்கி அவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தை உன் மூலமாய் நிறைவேறும்படி செய்வார். ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துறோம். அந்த ஒவ்வொரு வெறுமையாய் செல்லாதபடி ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கிற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல படிக்கிற ஞானத்தை எங்க பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவீர். ஹல்லேலூயா. எப்படி கோசேன் நாட்டுக்கும் எகிப்தின் சகல தேசத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினது போல இது கர்த்தரின் அபிஷேகத்தை பட்ட பிள்ளைங்க, இது ஜெபிக்கிற பிள்ளைங்க, இது அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பிள்ளைங்க, இது தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுங்க ஆண்டவரே. படிக்கிற பள்ளிக்கூடத்துல, படிக்கிற காலேஜ்ல கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை, வேலை செய்கிற இடத்துல தேவன் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்ரு தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இங்கிருந்து போகும்போது ஆண்டவரே நாங்க சேனையா போறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சேனையா போறோம். ஹல்லேலூயா. வார்த்தையினும் பட்டயம் கையில் இருக்கிறது, விசுவாசம் எனும் கேடகம் கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிற எல்லா சத்துருவை நிர்மூலமாக்கி போடுவோம். இயேசுவை தேவன் என்று பறைசாற்றுவோம், அவருக்காய் ஊழியம் செய்வோம் என்று. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு ஆண்டவரே ஒரு விசுவாசத்தோடு போல எங்களை நிரப்புங்க. அப்படி நாம மாத்திரம் வழங்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஆளுகை செய்யுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புலாமே ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு